வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குவிசின். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் சீ ஃபுட் லவர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி மெத்தடில் இந்த ஃபிஷ் ஃப்ரையை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை செய்யறதுக்கு நான் ஊடான் ஃபிஷ் தான் எடுத்திருக்கேன். மீனை நல்லா 4-5 வாட்டி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கோடு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் மீனில் நல்லா பிடிக்கும். இப்போ இந்த மீனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வினிகர். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அந்த மசாலாவை நல்லா பரட்டி வச்சுக்கலாம். மசாலா இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும், அப்போ தான் மீன்லலாம் நல்லா கோட் ஆகும். இப்போ 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ மீனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மசாலாவை நல்லா கோட் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி கோடு போட்டு வச்சோம்னா தான் உள்ளே ஃபுல்லாகவே நல்லா மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா மீன்லேயுமே இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாலாம் மீனில் நல்லா தடவுனதுக்கப்புறமா நம்ம 1 மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். 1 ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் நல்ல கோட்டாக இருக்கும். இப்போ 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இந்த ஃபிஷ்ஷை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கனால மசாலாலாம் நல்லா பைண்டாக இருக்கும். இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஃபிஷ்ஷை சேர்த்துக்கலாம். மசாலாலாம் நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். நீங்கள் இந்த ஃபிஷ் ஃப்ரையை ஒரு வாட்டி தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நம்ம தேங்காய் எண்ணெய்ன்றதுனால தான் இதில் கொஞ்சமாக பபிள்ஸ் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அந்த பபிள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கிடும். இப்போ ஒரு சைடு குக்கான பிறகு மெதுவாக திருப்பி விடலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரையில் நம்ம தேங்காய் எண்ணெய் அதே மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலெல்லாம் போட்டிருக்கனால ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். சங்கரா மீன் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த ஊடான் ஃபிஷ் ஃப்ரையுமே பிடிக்கும். டேஸ்ட் வந்து சிமிலராக தான் இருக்கும். அவ்வளோதான், நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அடுத்த பேட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ மீனை சேர்த்துட்டு அந்த எண்ணெயை அந்த மசாலா மேலேயே கொஞ்சமாக இப்படி தள்ளி விடலாம் அந்த கரண்டி வச்சு. அப்போ வந்து மசாலா கீழே உதிராமல் அந்த மீனில் வந்து நல்லா கோட்டாயிருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் நார்மல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சைடு குக்கான பிறகு நம்ம மெதுவாக திருப்பி விடலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஃபிஷ் ஃப்ரையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குவிசின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்து கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.